2025 ஆகஸ்ட் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு. மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு. ஏழரை சனியோட ஜென்ம சனி காலகட்டத்துல மீன ராசிக்காரர்கள் இருக்கீங்க. உங்களுடைய ராசியிலேயே சனி உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்க வச்சுட்டு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்கு. இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு உங்களுக்கு கொடுக்குறார். 4ஆம் இடத்துல கேந்திர பலத்தோட இருக்கிற குரு, சனி கொடுக்கின்ற தொல்லைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். மீன ராசிக்காரர்கள் உடல் நலத்துல அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. உடல் நலம் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வயதானவர்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படும். அதனால நீங்க எச்சரிக்கையோட இருக்கணும். அப்பப்போ ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உடனடியா தீர்த்துக்கிறது நல்லது. இருக்கட்டும், பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும். உங்களுடைய மனசுலயும் பல குழப்பங்கள் இருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு. அதை வெளியில சொல்ல முடியாத குழப்பங்கள் உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுடைய உடம்பு, மனசு 2மே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயும் உங்களுடைய ராசியை பார்க்குறார். சனி ஏற்கனவே அங்க இருக்கார். 2 பாவ கிரகங்களும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுடைய குடும்பத்திலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண பற்றாக்குறை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. கையில பணம் தங்காத சூழ்நிலை, உங்களுக்கு வரவேண்டிய பணம் தாமதமா வரக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் ஏற்படும். உங்களுடைய தைரியம் இந்த மாதம் அலாதியா அதிகரிக்க போகுது. நீங்க செய்யணும்னு நினைச்ச காரியத்தை உடனடியா செஞ்சு முடிப்பீங்க. அதுலெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதம் நிலவுது. சுகஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய அளவுல போகாம இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. உங்களுடைய தாயோட உடல்நிலை நல்லா இருக்கும். தாய் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய குழந்தைகளால சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும். அது பெருசா இருக்காது. ஆனாலும் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும். அதுவும் சரியாயிடும். ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். உங்களால தெளிவா சிந்திக்க முடியாத ஏதோ ஒரு குழப்பம் உங்க மனசை சுத்திக்கிட்டே இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணையால பெரிய நன்மைகள் இந்த மாதம் இல்ல. அவரோட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்திற்கும் இந்த மாதம் அவ்வளோ ஒரு சாதகமான மாதமா இல்ல. திருமண வாய்ப்புகளும் தட்டி தான் போகும். திருமண வாய்ப்புகள் தட்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏற்கனவே சனி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்துக்கு அவ்வளோ உகந்த காலகட்டம் இது இல்ல. உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் கூட நீங்க அதிகமா நம்பிக்கை வைக்க வேண்டாம். எப்போதுமே உங்களுடைய தொழில்ல ஒரு கண் வச்சுக்கோங்க நீங்க. மற்றவர்களை நம்பி நீங்க முழுசா ஒப்படைச்சிட்டு நீங்க இருக்க வேண்டாம். தந்தை வழி அமைப்புக்கு இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இல்ல. தந்தையோட உடல்நிலையில அக்கறை செலுத்திக்கோங்க. தந்தையோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க. அவரால ஆதாயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்காது. பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்கவும் வேண்டாம். அவரோட சூழ்நிலையே கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் நல்லா நடக்கும். ஓரளவுக்கு அதுல பணவரவும் இருக்கும். பணவரவுக்கு முழுசா நிறைய பணம் வராது. ஒரு பற்றாக்குறை பட்ஜெட்லயே இருக்கும். ஆனா பணம் ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கும். செலவுகளும் அதே போல நிறைய செலவுகளும். தேவையில்லாத செலவுகள், தேவையான செலவுகள் அப்படின்னு 2மே கலந்து தான் நடக்குது. மீனராசிக்காரர்கள் இப்ப ஜென்மச்சனி காலகட்டத்துல இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம இருக்கிறது நல்லது. தேவையில்லாத அதிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். இரவு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். மீனராசிக்கார மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல தானே குரு இருக்கு. அதனால உங்களுக்கு படிப்புக்கு எந்த தடையும் இல்லை. அற்புதமா நீங்க படிக்கலாம். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.